இந்த குர்நேலியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் வீட்டார் எல்லாரோடும் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதா என்ன? ஓ ஐயோ இயேசுவே இயேசுவே அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். நீங்கள் பொல்லாப்புக்கு விலகி இந்த மொத்த உலகமும் அதை சேர்ந்து செஞ்சா கூட நீங்கள் சொல்லணும், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன். உங்கள் மொத்த வீட்டாரும் உட்காந்து அடுத்த ஒரு வீட்டை குறித்து பேசும் பொழுது நீங்கள் சொல்லணும், அப்படி பேசாதீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து அடுத்த வீட்டு பிள்ளை கெட்டு போனதை குறித்து பேசினா அவங்களோட ஒத்து உட்காந்து பேசாதீங்க. இன்றைக்கி அந்த பிள்ளையை பற்றி நீங்கள் பேசலாம், நாளைக்கு உங்கள் பிள்ளையை பற்றி அவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் கனப்படுத்தியிருக்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோசேப்பை கர்த்தர் அதிபதி ஆக்கினார். கர்த்தருக்கு பயந்த ஒரு யோபுவை இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாக கொடுத்தார். நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு தன் குடும்பத்தார் எல்லாரோடும் கூட கர்த்தருக்கு பயப்படுறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த பயம் இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு தான் பிள்ளைகளுக்கு? இங்கே பார், ஆண்டவர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தான் மனைவி ஒரு தவறை செய்யும்போது, மா இப்படி செய்யாத, கர்த்தருக்கு பார்க்குறாரு, பைபிள் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு.